ஒரு எஸ்சிடிசி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் எஸ்சிடிசி ட்ராவல் ப்ளாக். Hi guys, welcome back to my another new vlog. This is Travel-Laga Rafiq. ஸோ நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ ரைட் நவ் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுங்க, கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு இருக்க இது எஸ்சிடிசி அந்த பஸ் ஸ்டாண்டு. லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க கேஎஸ்ஆர்டிசி சாரிகை பண்ணியிருப்போம் கோயம்புத்தூர் டு மைசூர். இப்போ இங்கேருந்து இன்னொரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கேயும் இல்லை, ரிட்டன் இப்போது சென்னைக்கு நான் ட்ராவல் பண்ண போகிறேங்க. ஒரு எஸ்சிடிசி தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் எஸ்சிடிசி ட்ராவல் ப்ளாக் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயில் டு சென்னை வரைக்கும் நம்ம வந்து நாஞ்சிலில் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணவே இல்லை. ஓகே, இந்த வாட்டி ஒரு எஸ்சிடிசியை சூஸ் பண்ணி போயிடலான்னு நானும் அதிபண்ண முடிவு பண்ணிட்டோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி எஸ்சிடிசி பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் டு சென்னை வந்து சிறுவாணி பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி வந்து எஸ்சிடிசி வந்து ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் பஸ் பண்ண போகிறோம். எனக்கு பின்னாடி நிற்கிது பார்த்தீங்களா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட அம்மன் டிஆர்ஒய். ஸோ இந்த பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். டைம் வந்து இப்போ 11 o'clockங்க, 11:30க்கு எடுப்பாங்களாம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் பஸ் போல். இன்றைக்கி சண்டேனால ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸாக வந்து இன்றைக்கி ஆப்ரேட் பண்ணுறாங்க போல். ஸோ அதனால் இதிலே ட்ராவல் பண்ணி போயிட்டு நைட்டு போய் ரீச் பண்ணிடலான்னு சொல்லி இதிலே வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ராவல் ஜேர்னியை இந்த எஸ்சிடிசி ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி சண்டேங்க, நாங்கள் ட்ராவல் பண்ணுறது ஒரு சண்டே டைமு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷல் வண்டியாக இந்த 11 o'clock வந்து இந்த எஸ்சிடிசி ஸ்பெஷலை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சென்னைக்கு. இல்லைனா வந்து மதியானம் 2:30 மணிக்கு தான் சென்னைக்கு ஃபஸ்ட்டு வண்டியே வந்து ஸ்டார்ட் ஆகும். காலையில் 7 மணிக்கு ஒரு வண்டி இருக்குது, அதை விட்டால் மதியானம் 2:30 மணிக்கு தான். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறது சண்டே, அதனால் ஸ்பெஷலாக வந்து சண்டே ஸ்பெஷலாக ஒரு எஸ்சிடிசி வந்து விட்டுருக்காங்க சென்னைக்கு. ஸோ நம்ம பஸ்ஸோட இன்டீரியருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக வந்து சீட்டராக கொடுத்துருக்காங்க, மேலே வந்து ஸ்லீப்பராக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2 பேரும் வந்து சீட்ரிலே ட்ராவல் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோங்க. நானும் அதிபனும் வந்து சீட்ரிலே ட்ராவல் பண்ணலான்னு வந்து முடிவு பண்ணிட்டோம். சைடு அப்பரில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து லக்கேஜ் ஹோல்டரு, அதே போல் உள்ள வாட்டர் பாட்டில் ஹோல்டரு, இங்கே வந்து ஏசி ஈவெண்ட்டு 2 ஏசி ஈவெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா
பைக் மொபைல் ஹோல்டரு, மேலே வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு, ரீடிங் லைட்டு, சாஞ்சிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பேக் ரெஸ்ட்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி வந்து எஸ்சிடிசி ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கோயம்பேடு போகாதுன்னு. எஸ், அதே போல் தான் இந்த பஸ்ஸும் வந்து கோயம்பேடு போகாதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டு இப்போ கட்டியிருக்காங்கல்ல வண்டலூர் பக்கத்தில், நம்ம கூட ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் தான் போவோம், அதுக்கு மேலே போகாதுன்ட்டாங்க. ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளாம்பாக்கம் போய் இறங்கி அங்கேருந்து எம்டிசி பஸ்ஸை பிடிச்சி தான் வந்து கோயம்பேடு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ தான் டிரைவர் அண்ணாட்ட கன்ஃபார்ம் பண்ணேன், ஆமாப்பா கோயம்பேடு போகாது, கிளாம்பாக்கத்தோட லாஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த பஸ்ஸில் நம்ம கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சிடிசி புக்கிங் இருக்குங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் ஃபேர் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து 975 ரூபா, அதே போல் பெங்களூருக்கு வந்து 725 ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாகவும் எடுத்துக்கலாம், வெப்சைட்லேயும் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ வந்த ஒரு 13 மினிட்ஸ்லேயே நாங்கள் சென்னைக்கு கிளம்புறோங்க. சரி நைட்டோட நைட்டாக போயிட்டா நமக்கு டயர்ட் இருக்காது சொல்லி நாங்கள் வந்து கிளம்புறோம். ஏன்னா வந்து இறங்கி 1/2 hour தான் ஆகுது. எப்பயுமே கோயம்புத்தூர் வந்தால் நான் ஒரு நாள் ஃபுல்லாக இருப்பேன். வந்துட்டு சரி ஓகே கிளம்பிடலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். நாங்கள் இப்போ போனால் தான் நைட் 9-9:30 மணிக்கு வந்து கிளாம்பாக்கம் போய் ரீச் ஆக முடியும். ஸோ அதனால தான் டிரைவர் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டார். பார்த்தீங்களா, கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது நம்மளுடைய காந்திபுரம் கோயம்புத்தூரில். ஸோ உங்களுக்கு எஸ்சிடிசி பெங்களூர் கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க. காலையில் சர்வீஸ் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு டைமிங் தெரியல பெங்களூருக்கு என்னென்ன டைமிங்கில் பஸ் இருக்குதுன்னு தெரில. ஆனால் எஸ்சிடிசி உங்களுக்கு பெங்களூருக்கு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ஆனால் பெங்களூர் போக கேஎஸ்ஆர்டிசி உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் இருக்கும், ஹைதராபாத் கிளப் கிளாஸு அந்த பஸ் இருக்கும், வால்வோ C3 பஸ்ஸு. ஸோ அதே போல் நம்மளுடைய எஸ்சிடிசி இருக்குது. நம்மளுடைய அதிபன் ப்ரோ இருக்காரு. ப்ரோ எப்படி இருந்துச்சு ஹைதராபாத் ஜர்னி? கோயம்புத்தூர் பயங்கரமாக இருந்துச்சு, லக்ஸுரி பஸ்ஸுங்க அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பாருங்கள். இப்போ நாங்கள் 2 பேரும் இந்த எஸ்சிடிசி MG ஏசி சீட்டு கம் ஸ்லீப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. ஆமாம், ஃபுல்லாக ரெவன்யூ வர்றதுக்காக, கார்பரேஷனுக்கு ஒரு ரெவன்யூ வர்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து பண்ணுறாங்க எஸ்சிடிசி சைட்லேருந்து. ஸோ ப்ரோ எஸ்சிடிசி ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் எஸ்சிடிசியில் வரேன் உங்களோட, அதுவும் வ்ளாகாக பண்ண போகிறோம். கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் பாருங்க, ஓகேங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் வரைக்கும் போகுது. ஃபஸ்ட்டு நீங்கள் போனது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு, கிளாம்பாக்கத்தோடய நின்று இந்த பஸ். அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் பண்ணுறோம். நானும் அதிபன் ப்ரோ பண்ணுறோம். சரி வாங்க போவோம். கரெக்டாக காந்திபுரத்தில் இருந்து கரெக்டாக 12 மணிக்கு எடுத்திருக்காங்க. வெளியே வந்து அந்த ஸ்டிக்கரிங் ஒட்டியிருக்கனால உங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ நான் கொஞ்ச நேரம் அவுட் ஆஃப் கேபின் பே பண்ணுறேன். ஸோ சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாங்க. இப்போ ஏசி போட்டு விட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஏசி ஆனில் இல்லை. இப்போ டிரைவரை ஆன் பண்ணி ஏசி போட்டு கொஞ்சம் சில்லுன்னு கூலிங்காக நல்லாயிருக்கு. ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ணுறது ஒரு சீட் இருக்காங்க. ஸோ சீட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே இப்போ வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை பிடிக்கிற ஹேமர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு மேக்சின் பவுச் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு ஃபுட் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. USB டைப்பில் மட்டும்தாங்க உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்ளைனிங் பொசிஷன் பார்க்கலாங்களா? வாவ், நல்லாவே சாஞ்சிக்க முடியுதுங்க. எஸ்சிடிசி பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜஸாக இருக்கும். நல்லா சாஞ்சிட்டே வந்து ட்ராவல் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஸ்லீப்பரில் எப்படி ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதுலேயும் நல்லா ட்ராவல் பண்ணி போய்க்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி ரொட்டேட் டைப்பில் தான் உங்களுக்கு ஏசி ஈவெண்ட்டு. பக்கத்துலேயே வந்து ரீடிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரீடிங் லைட் ஆனால் ஆன் ஆகலை, டிரைவரான கண்ட்ரோலில் இருக்குது. ஸ்விட்ச்சு அவர் போட்டால் தான் ஆன் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோலர் டைப்பு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ரோலர் டைப்பு ஸ்க்ரீன் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்லீப்பரில். ஸோ நானும் அதிபனும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிட்லங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்ததே 10:30 மணி ஆகிப்போச்சுங்களா. அதனால் வந்துட்டு உடனே பஸ் ஏற வேண்டியதாகிடுச்சு. ஆனால் இன்னும் பஸ் எடுக்கலை. சரி எதுக்கு பஸ்ஸை விட்டோன்னா அதுக்கப்புறம் நைட்டு கஷ்டமாயிடுமேன்னு சொல்லிவிட்டு இப்போயே பஸ் ஏறிட்டோம். சரி ஓகே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லையே, அட்லீஸ்ட்டு ஸ்நாக்ஸாச்சும் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு நானும் அதிபனும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு தான் ஏறி இருக்கோம். ஸோ எங்கேயாச்சும் எப்படியோ லஞ்ச் நிப்பாட்டுவாங்க, எப்படியோ சேலத்துக்கு முன்னாடி இல்லைனா சேலம் தாண்டி நிப்பாட்டுவாங்க. சரி அங்கே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டோம் நானும் அதிபனும்.
ஸோ ரூட்டு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம போன ரூட்டு தான். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு அவினாசி வழியாக சேலம் போயிட்டு சேலமில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சேலம், ஆத்தூர், வாழப்பாடி வழியாக விழுப்புரம் ஜாயிண்ட் ஆகி அங்கேருந்து டேரெக்டாக நம்ம வந்து சென்னை போவோம். ஆனால் வந்து கோயம்பேடு போக மாட்டாங்க, கிளாம்பாக்கம் வரைக்கும் போவாங்க. ஸோ இன்றைக்கி எங்களுடைய டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து சென்னை போக ஒரு ஆளுக்கு 680 ருபீஸ் வந்துச்சுங்க, 680. இதே நீங்கள் வந்து எஸ்சிடிசியில் புக் பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஒரு 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 730 ருபீஸ் அது மாதிரி வரும். நாங்கள் வந்து டேரெக்டாக எடுத்தனால 680 ருபீஸ் ஆச்சு சென்னைக்கு போக. ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய கேபினை. நான் வந்து பார்த்திங்கன்னா நிலாம்பூரில் இருந்து ஆரம்பித்து விஜயமங்கலம் தாண்டி கொஞ்ச நேரம் வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே 2 vlog முடிச்சுட்டு இது 3வது vlog பண்ணிகிட்டு இருக்கேன்னா செம்ம டயர்டாக இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சீட்டில் வந்து இப்போ உட்காந்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே அதிபன் போயிருக்காரு, அவர் கொஞ்ச நேரம் கேபின் பண்ணலான்னு சொல்லி அவர் போயிருக்காரு. நான் வந்து என்னோடய சீட்டில் வந்து உட்காந்துட்டேன். சேலம் பஸ் ஸ்டாண்டு என்ட்ரி இருக்குங்களாங்க. ஸோ மேபி சீட் ஃபில் பண்ணுறதா இருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாதி சீட் தான் வந்து ஃபில் ஆகிருக்கு கோயம்புத்தூரில். ஸோ அதனால் வந்து சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு தான் போவாங்க போல். சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி இருக்குதுன்னு சொன்னார் டிரைவர் அண்ணா. 1 hour later. ஹாய் கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போது வந்து 2:30 மணி ஆகுது. ஒரு லஞ்ச் பிரேக் நிப்பாட்டியிருக்காங்க, முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க. நான் சாப்பிட்டு வரலான்னு சொல்லி சாப்பிட போயிட்டாங்க. செம்ம பசி, ஏன்னா நைட்டு சாப்பிட்டது ஹைதராபாத்தில் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் காலையில் சாப்பிடவே இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றலான்னு சொல்லி சாப்பிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சூப்பரான ரெஸ்டாப்பில் தாங்க எஸ்சிடிசி நிப்பாட்டியிருக்காங்க. ஹோட்டல் சரவண பவன். நல்ல ஒரு சூப்பரான ரெஸ்டாப்பில் தான் நிப்பாட்டினாங்க. வெஜ்ஜு தான் சாப்பிட்டேன், மீல்ஸ் வாங்கி சாப்பிட்டேன். சூப்பராகவே இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 ஆச்சுங்க. எனக்கும் அதிபனுக்கும் சேர்த்து 240 ருபீஸ் ஆச்சு. உண்மையிலே வர்த்து. ஒரு சூப்பரான ரெஸ்டாப்பில் நமக்கு லஞ்ச் நிப்பாட்டினாங்க.
ஸோ கைஸ், எஸ்சிடிசியோடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன். இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிப்போ சார்ந்த பஸ்ஸு. ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிப்போ அங்கே தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மேலே கேம்பின் பண்ண மாட்டாங்க, போயிட்டு ரெஸ்ட் எடுக்க தான் போகிறேன் நான். நம்ம ஆல்மோஸ்ட் நிறையா வாட்டி இந்த ரூட்டு கவர் பண்ணியாச்சு. கோயம்புத்தூர் டு சென்னை, சென்னை டு கோயம்புத்தூரில் நிறையா வாட்டி கவர் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேலேயும் கவர் பண்ண மாட்டேன். ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த விழுப்புரம் உளுந்தூர்பேட்டை அங்கே போயிட்டு வேணால் கொஞ்சம் நேரம் சின்ன ஒரு கேபின் பண்ணலான் இருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயும் கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் இருக்கேன். இந்த இடத்துல இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்கிறேங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் பஸ்ஸு ஏறினது 12 மணிக்கு ஏறினோம். டிரைவர் அண்ணாட்ட கேட்டதுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9-9:30 மணி வாக்கில் போவாங்கன்னாரு. சரி ஓகே, நான் அங்கேருந்து போயிடுவேன். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் நிறையா இருக்கும், எம்டிசி பஸ்ஸஸ் நிறையா இருக்கும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு. பட் அதிபன் வந்து பார்த்திங்கன்னா திருப்போரூர் கிட்டே போனோம், கேளம்பாக்கம் தாண்டி திருப்போரூர் கிட்டே போனோம். ஏன்னா அவனுக்கு ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஆனால் எப்படின்னா கொஞ்சம் போயிடுவீங்களாண்ணா கரெக்டாக? ஏன்னா வந்து அவனுக்கு வந்து பஸ் இருக்குமா இல்லையான்றதே தெரியாது. ஏன்னா 550 பஸ் அதுதான் வந்து திருப்போரூர் போகும் போல். ஆனால் அவர்கிட்ட கேட்டதுக்கு கண்டிப்பாக பஸ் இருக்கும், நைட்டு 11 மணி வரைக்கும் உங்களுக்கு பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குங்களா, எம்டிசி பஸ்ஸஸ்ஸு. ஸோ அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா நைட் டைம் லேட் ஆகுதுன்னா நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. உங்களுக்கு வந்து பஸ்ஸஸ் எனி டைம் கிளாம்பாக்கத்தில் இருந்து அவைலபிள் இருக்குது. இது டிரைவர் அண்ணனே எனக்கு சொன்னார். ஸோ அதனால் நீங்கள் வந்து நைட் டைம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10 மணிக்கு மேலே போனால் எம்டிசி பஸ்ஸஸ் வந்து உங்களுக்கு கிளாம்பாக்கத்தில் அவைலபிள் இருக்கும். ஸோ அதே போல் கைஸ், இனிமேல் வந்து எஸ்சிடிசி பஸ்ஸஸ்லாம் வந்து கிளாம்பாக்கத்தோட லாஸ்ட்டு போல், கோயம்பேடு போகாது. ஏன்னா இந்த டிரைவர் அண்ணாட்ட கேட்டதுக்கு கிளாம்பாக்கம் தான்ப்பா லாஸ்ட்டு, கோயம்பேடு போகாது எஸ்சிடிசி எதுவுமே. ஸோ கிளாம்பாக்கத்துலேயே வந்து எல்லோரையும் இறக்கி விட்ருவாங்க, அதுக்கு மேலே போவாதான். அதே போல் கிளாம்பாக்கத்தில் இருந்து தான் எடுப்பாங்க போல். ஸோ அதனால் நீங்கள் வந்து பஸ் ஏறுறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய ஊருக்கு போயிட்டு நீங்கள் சென்னை திரும்புகிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் தான் லாஸ்ட்டு ஸ்டாப்பு. சரி, இனிமேல் வந்து கோயம்பேடு போக மாட்டோம். ஸோ கிளாம்பாக்கம் தான் இனிமேல் வந்து கோயம்பேடு மாதிரி. இப்போதைக்கு ஏஷியாலே ஒரு லாங்கஸ்ட்டு பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ கைஸ், குட் ஈவினிங். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 3:45 சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். சேலம் என்ட்ரி இருக்குது. ஸோ இங்கே வந்து சீட்டு கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு தான் போவாங்க. மோஸ்ட்லி சீட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. ஸ்லீப்பர் தான் வந்து அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்லீப்பர் தான் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேருந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க, எத்தனை மணிக்கு சென்னை போகிறாங்க எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகுது. விக்ரவாண்டி டோல்கேட்டில் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு பயோ பிரேக் மாதிரி விட்டுருக்காங்க. டீ பிரேக், ரெஸ்ட் ரூம் பிரேக் விட்டுருக்காங்க. நல்ல மலைங்க, விழுப்புரம் தாண்டிட்டோன்னே சரியான மலை. ஸோ கேபின் பார்த்துருப்பீங்க, செகண்ட் பார்ட் ஆஃப் கேபின்னு கரெக்டாக சின்ன சேலமில் இருந்து
உளுந்தூர்பேட்டை டோல் வரைக்கும் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் போய் உள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு போயிட்டேன். இதுக்கு மேலே கேபின் இல்லை. ஸோ டேரெக்டாக கிளம்பாக்கத்தில் பார்க்கலாம், என்ன டைமிங் போகிறாங்கன்றது பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 hours ஜேர்னி இருக்குங்க நமக்கு. கிளம்பாக்கம் வந்து இன்னொரு 120 அது மாதிரி கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. ஸோ கரெக்டாக மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 9:30 போயிடுவாங்க பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம். ரோடோட கண்டிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. அங்கங்கே ஒரே குழி பள்ளமாக இருக்குது. அங்கங்கே டேக் டைவர்ஷன் வேறு பண்ணி விட்டுறானுங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிலேவாக ஆகிடுது. ஸோ அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணாங்கன்னா அதே ரோடெல்லாம் சரி பண்ணுறாங்க. அன்றைக்கி தாங்க நம்ம பஸ்லாம் கரெக்டாக போகணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க. மழை வேறு ரொம்ப போயிட்டு உள்ளே போயிடலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதே போல் வந்து டீ, காஃபி, அதே போல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. பட் நாங்கள் எதுவுமே வாங்கலை. சரி, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 hours ஜர்னி தான், இல்லை சென்னை போய் பார்த்துக்கலான்னு சொல்லி போயிட்டோம். சரி, ஓகே, வாங்க நம்மளுடைய ஜர்னியை கண்டினியூ பண்ணி போகலாம். ஹாய் கைஸ், ஃபைனலி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினல். ஸோ வந்து ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக 10:10 இங்கே வந்திருக்காங்க. ஸோ டிலே தாங்க. பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஜர்னி ஆகிருக்கு. வந்து பார்த்திங்கன்னா அங்கே 12 மணிக்கு எடுத்தாங்க கரெக்டாக. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10:10 வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் ஜர்னி ஆகிருக்கு. ஆக்சுவலி கோயம்புத்தூர் டு சென்னை வந்து பார்த்திங்கன்னா 9 hours 8 hours to 9 hours தான் ஆகும். பட் இவங்க ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. எஸ்சிடிசி பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்குங்க. சர்வீஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. டைமிங்கு, ஸ்பீடு மட்டும் கீப்பப் பண்ணாங்கன்னா போதும். எஸ்சிடிசி அடிச்சிக்கவே முடியாது. அது மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி ட்ராவல் பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருந்துச்சு. செகண்ட் டைம் கோயம்புத்தூர் டு சென்னை வந்து எஸ்சிடிசியில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். எஸ்சிடிசி எம்ஜி லீரா ஏசி சீட் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கிளாம்பாக்கமே வந்து பார்த்திங்கன்னா 10:10. கோயம்பேடுனா எப்படி இன்னும் ஒரு 1 மணி நேரம் ட்ராவல் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு போனோம். எம்டிசி பஸ் இருக்குது, அதை பிடிச்சி போயிடுவேன். ஸோ நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் லேட் டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்கும். எம்டிசி பஸ்ஸஸ் 11 o'clock வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ தான் போய் பார்க்கணும். ஸோ பார்த்துட்டு இங்கேருந்து 104 ஏறி நான் கோயம்பேடு போயிடுவேன். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். ஒரு இந்த வருஷத்தோடைய முதல் விலாகே 2000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு சென்னை வந்து ரீச் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த விலாக் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த விலாக் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவல் விலாக்ல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். டாடா.